ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய எதிர்ப்பு இருந்தது, நிறைய தடைகள் இருந்தது. அதெல்லாம் மீறி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் நடுவில் ஆன்லைனில் கூட அந்த படம் லீக் ஆகிடுச்சு. பட் தளபதியோட ஃபேன் ஆகிய நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, இந்த படம் தியேட்டரில் வர வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. யாருமே அதை ஆன்லைன்லையும் பார்க்காம யூஸ் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ரொம்ப அன்பா, அவர் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். லைக் ஒரு 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 எரிமலை வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் அது தனக்குள்ளே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ஒரு விதை கூட அப்படிதான், அது போட்டு அது பெரிய மரம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படும். பட் அந்த இன்பிட்வீன் டைமில் எல்லாருமே வந்து இந்த செடி வராது, இது மண்ணோட மண்ணாக போயிடும், இது விதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பட் அந்த விதை வந்து யார் கண்டுக்கும் தெரியாமல் மண்ணுக்குள்ள ஒரு பெரிய வேரா ஸ்ட்ராங்காக அது உருவாகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு நாள் எல்லாருமே வேந்து பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஆலமரமாக அது வந்து நிற்கும். அதே மாதிரி தான் நம்ம அண்ணன், நம்ம தளபதி, நம்ம சிஎம் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டே உலகமே விழுந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. இந்த அன்பும் இந்த சப்போர்ட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே காலத்துக்குமே அவருக்கு மேலே கொடுத்துருக்கணும்னு சொல்லி நான் உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் வரப்போகிற எல்லா காலங்காலமாக அவரோட ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக அவருக்கு வாழ்க்கம் தெரிவித்து உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு எல்லாருமே எப்போதுமே இதே சப்போர்ட்டாக இருங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.